ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஹைலைட்டான நாளானது வரப்போகுது. அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி தனுசு ராசினா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி 2025 மார்ச்சில் இப்போ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னா, மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி தாங்க நடக்க போகுது. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி போல் கொடுக்கவும் முடியாது, சனி போல் கெடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். அதனால் சனிப்பயிற்சி தாங்க தற்போது நடக்க போகுது. இந்த சனிப்பயிற்சி பலன்கள் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். மேசத்துலேருந்து மீன வரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிப்பயிற்சியில் மாற்றமானது ஏற்படும். அதில் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா, இல்லை வேறு எந்த சனியுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் என்னங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த 2025 ஆண்டில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சி உள்ளடக்கி இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது. எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு 2025 ஆண்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலே சுக்கிரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு. இது ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை கூட நடைபெற போகுது. அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்கு. இதே போல் இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்க இருக்கு. இதனாலேயே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டாக கருதப்படுது. அதில் சனி பயிற்சி தான் இப்போது வர இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி கரெக்டாக மார்ச்சுடைய 29 அன்னைக்கு கும்பராசிலேருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனி பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். ஸோ மீன ராசியில் 2025 சனி பயிற்சி நடக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்கு 7 சனி நடக்கும் என்பதை சொல்கிறேன். அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி, அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய தாக்கம் இருக்கும். அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீன ராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீன ராசிக்கு அடுத்த ராசியான மேச ராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனியுடைய காலமானது இருக்குது. ஸோ இந்த 7 சனியுடைய காலம் இருக்கிறதுனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ தனுசு ராசிக்கு 7 சனியுடைய தாக்கம் கிடையாது. கும்ப ராசிக்கு 7 சனியின் கடைசி 2 ஆண்டு காலம் பாத சனியாக இருப்பதால் கடுமையான நெருக்கடிகள் குறையும். மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்க இருக்கிறதுனால 2025 சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது. அப்புறம் மேசராசிக்கு 7 சனியுடைய துவக்கத்தை இருக்கிறதுனால மேசராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கும்பராசி, மீனராசி, மேசராசி ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு 7 சனி இருக்குது. ஸோ தனுசு ராசிக்கு 7 சனி கிடையாது. 7 சனி இல்லைனாலும் சனி பயிற்சியில் சனியினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் தெரிஞ்சு பலனடையணும். சரி வாங்க பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து 4ஆவது வீட்டில் நடக்கும். ஸோ இந்த பயிற்சி மார்ச் 29, 2025 அன்னைக்கு நிகழும் மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்திலேயே இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். ஆத்ம உணர்வுக்கான அதாவது சுய அறிதல் உணர நீங்கள் முயற்சி மேற்கொள்ளணும். அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்ளணும். புத்தி கூர்மையோடு செயல்படணும். அதன் மூலம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க. வாழ்வுள்ள வளமும் செழிப்பும் காண்பீங்க. தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மன வலிமை உங்களிடம் இருக்கும். எதிலும் சிந்தித்து இந்த சனிப்பயிற்சியில் செயல்படணும் என்று ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக உங்கள் உத்தியோகத்தில்
முன்னேற்றமானது காண்பீங்க. இருந்தாலும் அதிக பணி சுமை காணப்படலாம். இதனால பணிகள் முடிப்பதில் தாமதங்கள் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால எச்சரிக்கையாக இருங்க. திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது. பணியிடத்துல அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். இருந்தாலும் நீங்க திறமையோடு செயல்பட்டு அவற்றை முடித்து எல்லாத்தையும் அளிக்க முடியும். இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம் மற்றும் அவை வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம். வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளை பெறலாம், ஆனால் குறைந்த வருமானமே வரும். நீங்கள் தொழில் செய்பவர்கள் என்றால் உங்கள் தொழில் முயற்சியில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகலாம். வியாபாரத்தில் இருக்கவங்க உங்கள் திட்டங்களில் வெற்றி அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை. எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம். அதனால் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதமாகலாம். அவருடன் உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும். உங்கள் சகோதர சகோதரிகளுடன் உறவு சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள இந்த சனிப்பயிற்சியில் முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதுவும் கணவன் மனைவி உறவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவழிக்க முடியும். இருந்தாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் எழலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சமூக உறவை பராமரிக்கலாம். மேலும் இணக்கமான மற்றும் நிலையான உறவுகளுக்கு பயிற்சி சாதகமாக இருக்கும். அன்புக்குரியவர்களோடு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அது உங்கள் திருமண உறவில் இந்த டைம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் பொருளாதாரியாக இது வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமையலாம். லாபங்களும் ஆதாயங்களும் பெறுவீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும். முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம். அசையா சொத்துக்களில் முதலீடுகள் நேர்மையான முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டு துறைகளில் ஈடுபடுறவங்க குறிப்பிடத்தக்க லாபத்தோடு சாதகமான விளைவுகள் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க பின்னடைவை சந்திக்க நேரிடும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. கடின உழைப்புகளை மேற்கொண்டிங்கன்னா கல்வியில் இலக்குகளை அடைய முடியும். ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் முன்னேற்றம் காண்பீங்க, வெற்றியும் அடைவீங்க. கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்ய மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும். ஒரு சிலர் உயர்கல்வியை தொடர நினைத்தீங்கன்னா தொடரலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் சாதனை புரிய வேண்டிய பயிற்சியாக இந்த பயிற்சி அமைந்திருக்கு. அப்புறம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்ளுங்க. சத்தான உணவை உட்கொள்ளுங்க மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை இணைத்து கொள்ளுங்க. போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்க. உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். ஸோ ஆரோக்கியத்தில் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆக மொத்தம் இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு இப்படிப்பட்ட பலன்களை தாங்க கொடுக்க போகுது. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் பரிகாரமாக சில பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யணும். அப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமுமே அனுமான் சாலிசாவை படிக்கணும், இல்லைனா கேட்கணும். சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யணும். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கணும். அப்புறம் நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமை உணவு மற்றும் தண்ணீரோடு உணவளிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யணும். இந்த மாதிரி சில தர்மமான விஷயங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும். இதுதாங்க சனிப்பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம். ஸோ பரிகாரம் உங்களுக்கான பலன் நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்க்கட்டும்.
அவங்களும் வந்து இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.